ஹாய் கைஸ், எல்லா சமையல்லையும் தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த இட்லி ஒன்று மட்டும் தப்பிக்கவே முடியாது. நம்ம என்ன தான் அரிசியை குத்தம் சொன்னாலும், இல்லை நீ மாவு ஆட்டினது தான் சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. ஏதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புசுனும் வரல, கெட்டியாகவும் போகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயே போடாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு குருமா செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 தக்காளி, பொட்டுக்கடலை, கறி குழம்புத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ கடுகு உளுந்து தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்து இது பச்சையாக அரைச்சதுனால பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அன்னைக்கு காலையில் டிஃபனுக்கும் இட்லி தான், அவனுக்கு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து இட்லியே வேணும்ன்ட்டான். சரின்னு சொல்லி இட்லியும் குருமாவும் ஊற்றி பேக் பண்ணி அவரை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு. டிஃபன் அப்படின்னா அன்றைக்கி பிரியமாக போவார் ஸ்கூலுக்கு. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்